بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய காலங்களிலே கேட்கப்படுகின்ற மற்றும் ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் நோன்பை நோட்பதா அல்லது நோன்பை விட்டுவிட்டு அந்த நோன்பை ஏனைய காலங்களிலே கலா செய்வதா என்பது பற்றிய கேள்வி அதிகம் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்கள் தங்களுடைய விஷயத்திலோ அல்லது தமது கற்பிலே சுமக்கக்கூடிய அந்த பிள்ளை, பாலூட்டும் தாய்மார்கள் நோன்பின் மூலமாக சரியான முறையிலே தனது பிள்ளைக்கு பாலூட்ட முடியாது. இப்படியான நிலைகளிலே அவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியை நாம் முஸ்னத் அஹமத் போன்ற கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. அதிலே இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல, நிச்சயமாக அல்லாஹு தஆலா பிரயாணிக்கு தொழுகையில் அரை பகுதியிலே சலுகை அளித்து விட்டான். நாம் தொழுகையிலே பிரயாணிகளுக்கு சுருக்கி தொழுவதற்கு 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகைகளை 2ஆக சுருக்கி தொழுவதற்கு அல்லாஹ் சலுகை அளித்திருக்கிறான். அதேபோன்று பிரயாணிகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அல்லாஹ் நோன்பிலே சலுகை அளித்திருக்கிறான் என்று வருகின்ற இந்த செய்தி. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுடைய நோன்புடைய விஷயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியிலே 5 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த கருத்துக்களிலே ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அதிலே முதலாவதாக, கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் விடுபட்ட நோன்பை அவர்கள் கதா செய்ய வேண்டும். அவர்கள் மீது அது கடமை. அதேபோன்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இந்த கருத்தை பொறுத்தவரையில் இமாம் மாலிக், அஷ்ஷாஃபி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா போன்றவர்களுடைய கருத்துக்களாக இவைகள் இடம்பெறுகின்றன. அதேபோன்று இன்னும் ஒரு கருத்தும் ஷாஃபி மத்ஹபில் அதேபோன்று ஹனாபிலாக்கள், அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லாவுடைய மதஹபை சார்ந்தவர்களிடம் அவர்கள் தங்கள் மீது மாத்திரம் தமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் என்று அந்த அச்சத்திலே அவர்கள் நோன்பை விடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் கலா மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது கருத்து என்னவென்று சொன்னால், அவர்கள் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் நோன்பை கலா மாத்திரம்தான் செய்ய வேண்டும். அவர்கள் அதற்கு பகரமாக உணவளிக்க தேவையில்லை. இந்த கருத்தை இமாம் அவுஸாஇ, இமாம் அஸ்ஸௌரி, இமாம் அபூ ஹனீஃபா இப்படியான அறிஞர்கள் ரஹிமஹுமுல்லா இவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள். இவர்கள் இதற்கு ஆதாரமாக எதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாம் ஆரம்பத்திலே சொன்ன ஹதீஸ், பிரயாணி கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு அல்லாஹ் சலுகை அளித்திருக்கிறான் என்ற அந்த செய்தியைத்தான் அவர்கள் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு பகுதி என்னவென்று சொன்னால், பிரயாணிகளை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான், பிரயாணிகள் நோன்பை விட்டுவிட்டு அதை ஏனைய நாட்களிலே அவர்கள் கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக பிரயாணிகளுடைய விஷயத்திலே குர்ஆனிலே வந்திருக்கிறது. எனவே இதை இவர்களுடைய கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுடைய விஷயத்திலே
இதை நேரடியாக ஆதாரமாகவும் கொள்ள முடியாது. காரணம், அல்லாஹு தஆலா பிரயாணிகளுக்கு தனியான ஒரு சட்டத்தை குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறான். அதே போன்று மூன்றாவது ஒரு கருத்தை தொடர்பாக, அவர்கள் கலா செய்ய வேண்டியதில்லை, உணவளித்தால் அதற்கு பகரமாக உணவளித்தால் மாத்திரம் போதுமானது. இந்த கருத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று இமாம் இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதே போன்று ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இந்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு செய்தியை புகாரிலே நாம் பார்க்க முடிகிறது. ரஹஸல் ஷேஹில் கபீரா வல் அஜூசத்தில் கபீரா ஃபீ தாலிக். அதாவது ஒரு வசனம் இறங்கியது, உங்களில் எவர்கள் அந்த மாதத்தை அடைகின்றார்களோ, ரமலானை அடைகின்றார்களோ, அவர்கள் நோன்பு இருக்கட்டும் என்ற வசனத்தினூடாக எந்த சட்டம் மாற்றப்பட்டது என்று சொன்னால், சக்தி உள்ளவர்களும் நோன்பு நோக்காமல் அதற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க முடியும் என்ற சட்டம் மாற்றப்பட்டது. ஆனால் இந்த சலுகை, இந்த சட்டம் வயது முதிர்ந்தவர்கள், வயது முதிர்ந்த ஆண்கள், வயது முதிர்ந்த பெண்கள், அந்த வயது முதிர்ச்சியால் பலவீனமுற்றிருப்பவர்கள், இவர்களுடைய விஷயத்தில் அந்த சட்டம் மாற்றப்படவில்லை. அவர்கள் அதற்கு பகரமாக என்ன செய்வார்கள்? நோன்பு நோக்க முடியாதவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய சட்டத்தை தான் எடுத்துக்கொள்வார்கள். எனவே இந்த அடிப்படையிலே கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களும் அவர்கள் நோன்பு நோட்பதை பயப்படுவார்கள் என்று சொன்னால், அதற்கு பகரமாக நோன்பை கலா செய்ய வேண்டியதில்லை, அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது என்ற கருத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள் முன்வைக்கிறார்கள். அதே போன்று நான்காவது ஒரு கருத்து இருக்கிறது. நான்காவது ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், கர்ப்பிணி பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் கலா செய்ய வேண்டும். பாலூட்டும் தாய்மார்கள் அவர்கள் கலா செய்வதோடு அதற்கு பகரமாக உணவும் அளிக்க வேண்டும். இந்த கருத்தை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், ஷாஃபி மذஹபுடைய சிலரிடம் இந்த கருத்து காணப்படுகிறது. ஐந்தாவது ஒரு கருத்து இதில் இடம்பெறுகிறது. அவர்கள் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு கதாவும் இல்லை, அவர்கள் உணவளிக்க வேண்டியதும் இல்லை என்ற ஒரு கருத்து ஐந்தாவதாக. இந்த கருத்தை இமாம் இப்னு ஹஸம் போன்ற அறிஞர்கள் இந்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் ஆரம்பத்திலே சொன்ன ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். எந்த ஹதீஸ் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா பிரயாணிக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சலுகை அளித்திருக்கிறான். அதிலே பிரயாணிகளுக்கு மாத்திரம்தான் நோன்பை கலா செய்யுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மாருடைய விஷயத்திலே சொல்லப்படவில்லை என்ற அந்த செய்தியை கொண்டு வந்து அவர்கள் இப்படியான ஒரு சட்டத்தை முன்வைக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி பல கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. இன்னும் சில சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், இப்போ தொடர்ச்சியாக பல வருடங்கள் நோன்பு நோக்க முடியாத நிலை உருவாகிறது. 10 மாதங்கள் சுமந்து குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், அதற்கு பிறகு 2 வருடங்கள் பால் ஊட்டுகிறார்கள். சில நேரம் அந்த காலத்துக்குள் மறுபடியும் அவர்கள் கருவுறும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக ஒரு நோக்க முடியாத நிலைகள் எல்லாம் உருவாகிறது. எனவே இப்படியான சூழ்நிலைகள் உருவாகும் போது உண்மையிலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தும் ஒரு பலமான கருத்தாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவர்கள் கலா செய்ய தேவையில்லை, அதற்கு பகரமாக உணவளிக்கலாம் என்ற கருத்தும் ஒரு பலமான கருத்தாகத்தான் இருக்கிறது. எனவே உண்மையிலே நோன்பை கலா செய்ய முடியாத சூழல் என்பது உருவாகும் போது அவர்கள் உணவளித்து கொள்ளலாம் என்பதையும் நாம் என்ன செய்ய முடியும், அந்த நோன்புக்கு பகரமாக உணவளித்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த நபித்தோழர்களுடைய கூற்றுகளிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு நோன்பை கலா செய்ய முடியும் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அவர்கள் கலா செய்து கொள்ளலாம். கலா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் போது அவர்கள் அதற்கு பகரமாக உணவளித்து கொள்வதற்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.